ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்ற டாக் பாத்தீங்கன்னா 2 நாளா ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்குது. யார் இந்த அஜித் குமார், என்ன ஜஸ்டிஸ் இவருக்கு வந்துட்டு வழங்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நபர் ஒரு பொருளை திருடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில போலீஸும் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் மேல வந்து விசாரணை எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு வருது. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு, போலீஸ் இவரை என்ன பண்ணாங்க, மொத்தத்துல இவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ ஏன் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்ன்றது வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ என்ன சொல்றது, சாத்தான்குளம் சம்பவம் யாரும் வந்துட்டு மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து திருப்பியும் இப்படி ஒரு சம்பவம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்சதான் நான் சொல்றேன். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இந்த லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குதான் வந்து சொல்லப்படுது. இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியர் அல்லது வந்துட்டு எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைன், எனிவேஸ் இந்த வீடியோ என்னாச்சு, யார் இந்த அஜித் குமார், இவர் கதை என்னன்றதை பார்க்க போறோம். பார்க்க ஆரம்பிச்சலாமா? சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் அப்படின்ற இடத்துல ஒரு ஃபேமஸான காளி கோயில் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த கோயில்ல ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த கோயில்ல ஒரு காவலர் அந்த ஒரு பணிக்காக வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டெம்பரரி பொசிஷன் தான் அது. ஸோ அங்க அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்றாரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்துட்டு அந்த பக்கத்து ஊர்ல வந்து வச்சு வர்ற ஒருத்தர். இவருக்கு அம்மா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு வீட்டுக்கு மூத்த பையன் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுப்புகள்லாம் வந்து அவர் மேலதான் வருது. ஸோ இவர் அந்த டெம்பிள் வந்து ஒரு காவலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு கடந்த தேர்ஸ்டே மாதிரி அந்த கோயிலுக்கு 2 பெண்கள் வரதாக சொல்றாங்க. ஒருத்தவங்க பேரு சிவகாமி, கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன், அப்புறம் அவங்க பொண்ணு, அவங்க பேர் வந்து நிக்கின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து அந்த கோயிலுக்கு, காளி கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றதுக்கு வரும்போது அவங்களுடைய கார் சாவிய இந்த அஜித் குமார் கிட்ட கொடுக்குறாங்க. அது மாதிரி எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லைன்னு சொல்லும்போது இவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த வீல் சேர்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார் சாவியும் அஜித் குமார் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லிருக்காரு, எனக்கு வந்துட்டு கார் ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு போல. பட் எனிவேஸ் அவர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா கழிச்சு வந்துட்டு கார் வந்து தான் ஃப்ரெண்டு மூலமா பார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இவங்க கிளம்பி போயிருக்காங்க. எங்கன்னா பிரச்சனை இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சிவகாமி அப்புறம் நிக்கி இவங்க கிளம்பி போனாங்க பாத்தீங்களா. சோ அவங்க போனதுக்கு அப்புறம் கார்ல சிவகாமி அவர்கள் அவங்களுடைய ஜுவல் கிட்டத்தட்ட ஒரு இதுல வந்துட்டு 10 சவரன்னு சொல்றாங்க, இன்னொரு இதுல 15 சவரன்னு சொல்றாங்க, எவ்வளவுன்னு தெரியல. ஆக மொத்தத்துல அவங்களுடைய நகை காணாம போயிடுச்சு. நான் சந்தேகப்படுறது, ஏன்னா எங்களை தவிர வந்துட்டு அந்த கார் சாவிய அஜித் குமார் அவருக்கு தான் நான் கொடுத்தேன், சோ அவரு தான் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டும் வந்து இவங்க பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில போலீஸ் வராங்க, அஜித் குமார் அவர்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. பண்ணிட்டு போயிட்டு விசாரணை அப்படின்றது நடக்குது. சரி, என்னடா லாக்அப்ல வச்சு அடிச்சாங்களா, இல்ல என்ன பண்ணாங்க, உட்கார வச்சு பேசினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே பண்ணல. இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வேறு சில இடங்கள்லாம் போயிட்டு இவரை வந்துட்டு அடிச்சு துன்புறுத்தி உண்மை சொல்ல ஒத்துக்கோ அப்படின்லாம் வந்துட்டு சொன்னதாக எல்லாரும் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுல என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு விசாரணை கூட பண்ணாம இது வந்து உண்மையா இல்ல பொய்யா, இல்ல அவங்க ஏதாவது மறந்து வேற பக்கம் எங்கேயாவது நகை வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு எந்த கோணத்திலுமே விசாரிக்கிறாம எடுத்த உடனே இவரை வந்துட்டு டப்புன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு மேல கை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டும் அந்த ஏரியா மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அண்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இப்போ இவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலி தாங்க முடியாம இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த நகைகள் வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு இடத்த வந்து சொல்றாரு. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டு போறாங்க. இவர் கூட பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் அடிப்படையில இன்னும் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல இவருடைய தம்பியும் அடக்கம். ஒரு டைமுக்கு அப்புறம் இவர் தம்பியும் வேற வந்து போட்டு காலெல்லாம் அடியெல்லாம் போட்டுருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நகை அங்க இருக்குது, வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா அங்க நகையும் இல்ல. திருப்பியும் போலீஸ் வந்து போலீஸ்கிட்டயே போய் சொல்றான்னு சொல்லிட்டு திருப்பியும் அடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி தண்ணி தாகமா வந்துட்டு ஏற்பட்டிருக்குது. சோ போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியும் வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கல போல. சோ அதுல சில இந்த சில்லி பவுடர், மிளகா பொடி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க போல. சோ அதெல்லாம் பண்ணி திருப்பியும் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு செக்கிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவரு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டும் தகவல் வருது. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தகவல் வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போராட்டத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஎம்கே சார்ந்த ஆட்கள்லாம் வந்து அஜித்குமாரோட ஃபேமிலி கூட வந்து ஏதோ சம்திங் அவங்க பேசி, உங்களுடைய அடுத்த வாரிசுக்கு வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் வேலைலாம் ஆஃபர் பண்றோம், உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறோன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டமுக்கு கூட்டிட்டு போனதாக அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இதுல என்ன சேட் நியூஸ், இன்னொரு சேட் நியூஸ்னு பாத்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2-3 மாசம் தான் அதுக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நடந்த ஒரு சம்பவம். இதுல ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன ஜஸ்டிஸ், உயிரே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை அப்படியே அமைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு என்ன ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்க போகுது, எப்படி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒரு 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதாக தகவலும் சுத்திட்டு இருக்குது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு விஷயம் கீழே நடக்குது அப்படின்னா அது அங்க இருக்கிற சின்ன சின்ன போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவங்களா போய் எதுவும் பண்ண மாட்டாங்க. மேல இருந்து ஒரு ஆர்டர் வந்தாதான் அவங்க போயிட்டு வந்துட்டு பயங்கரமா வந்து இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது கீழே இருக்கிற ஒரு 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டா இந்த விஷயம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. அதே மாதிரி இந்த விஷயம் நடந்துடுச்சு, முடிஞ்சிருச்சு. இது எப்படி ஜஸ்டிஸ் வரும்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்துட்டு இன்னொரு விதமாகவும் பார்க்கப்படுது. நான் அந்த இவங்களோட வீடியோவை பார்த்தேன், அந்த சிவகாமி மற்றும் நிக்கி அந்த காணாம போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களும் சொல்றாங்க, நான் வந்து இந்த வீல் சேர்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண அப்படி தோணுன தம்பி, அவன் வந்து எனக்கு வந்து காசுலாம் கேட்டான், ஒரு 500 rupees மாதிரிலாம் கேட்டான், இது மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் போதும் வந்துட்டு அவன் ஒருவேளை தப்பு தான் பண்ணிருக்கட்டுமே, தப்பு பண்ணியிருந்தா கூட இருக்கட்டும், யாரும் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல, அவன் தப்பாவே பண்ணிருக்கட்டுமே, அதுக்காண்டி இப்படி போட்டு அடிச்சு நான் இப்படி வந்து கொலை பண்ற அளவுக்காக வந்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுறாங்க. ஸோ இன்னும் கிளியரா ஒரு இது வரல, அவர் தப்பு பண்ணாரா. எனிவேஸ் அவர் தப்பு பண்ணாரோ பண்ணலையோ, இங்க நடந்த சம்பவம் வந்து நிஜமாவே வந்துட்டு இவருக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். இது சும்மா நம்ம இன்ஜஸ்டிஸ் சொல்லிட்டு போயிடுறோம். அவர் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, இவருதான் ஒரு ஆளா இருந்து பாத்துருக்கிற அப்படி. ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு தெரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. எனிவேஸ் இந்த மாதிரியான சம்பவங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது தவிர்க்கப்படணும் அப்படின்றத என்னுடைய ஒரு கருத்துமே. நம்ம 19வா எல்லா போலீஸும் இப்படிதான், போலீஸ்னாலும் இப்படிதான் சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட முடியாது. நானும் பேசிக்கா பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு ரீசெண்டா நடந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்னதான் அந்த குற்றவாளிகளை போலீஸ் ஒரு மாதிரி இன்னும் ஃபுல்லா பிடிக்கல, பட் ஒரு சில பேரை பிடிச்சிருந்தாலுமே வந்துட்டு போலீஸ் அவ்வளோவா ஒன்றும், ஏன்னா இந்த அமௌண்டோட பெரிய அமௌண்ட் நான் எங்க வீட்டில் ஃபேஸ் பண்ண பிரச்சனை. ஸோ அப்போல்லாம் வந்து பெருசா வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் இவங்க சொல்ற மாதிரி போட்டு அடிச்சு பிடிச்சலாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால வந்துட்டு யார் மேல தப்பு யார் என்னன்றது மேபி இன்னும் போக போக தான் தெரியும். எனிவேஸ் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்போ போன ஆப்போசிட் பீரியட்ல இருந்த பார்ட்டிஸ் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போன டைம் பயங்கரமா குரல் கொடுத்தாங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தன்குளம் டைம்ல. இப்போ அவங்களே ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. ஸோ மேபி ஜஸ்டிஸ்ன்னு பேசுறோம், அது என்னைய தாண்டி உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும் எப்படி அவருக்கு ஜஸ்டிஸ் வழங்கணும் அப்படின்றத. அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா வந்துட்டு நல்லா இருக்கும். சரி, வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.